வணக்கம் நண்பர்களே. மலர் மருந்துகளில் 19வது மலர் மருந்து நம்ம பார்க்க போறோம். லார்ச், LARCH, லார்ச். இதோட குறிப்பிட்ட குணாதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னம்பிக்கையின்மை, தோல்வி மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை, இந்த மூணு தான் அதுக்குள்ளது. இந்த லார்ச் நபர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, தன்னுடைய திறமையில் நம்பிக்கை இல்லாதவர்கள். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நம்மளால வெற்றி பெற முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். ஒரு தேர்வு எழுத போன நான் எங்கப்பா பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு காரியம் செய்யணும் கூட துணிந்து தைரியமா இறங்கி பண்ண மாட்டாங்க. இவர்கள் எல்லாமே லார்ச் நபர்கள் தான். இந்த லார்ச் நபர்களுக்கு நம்ம லார்ச் மருந்து கொடுத்தா இதுல இருந்து அவங்க மீண்டு வருவார்கள். மிக நிதர்சனமான உண்மை. லார்ச் நபர்கள் பாத்தீங்கன்னா பயப்படலாம் மாட்டாங்க. திறமைசாலிகள் தான், நல்லா வேலை செய்யக்கூடியவர்கள் தான். ஆனா அவங்க தன்னம்பிக்கை இல்லாதனாலதான் அவர்களால் வெற்றி அடைய முடியவில்லையே தவிர வேறு காரணம் இல்லை. ரெண்டாவது சொல்லுவாங்க, எதுக்காகப்பா நான் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு நான் போய் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்லுவாங்க. லேக் ஆஃப் செல்ஃப் கான்பிடன்ஸ் சொல்லுவோம். இந்த மருந்துக்கான ஒரு டைட்டில் என்ன? லேக் ஆஃப் செல்ஃப் கான்பிடன்ஸ். இவங்களை எப்படி நீங்க அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? அலுவலகத்துல எப்படி இவங்களை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் சொல்லுவார், ஒரு ஆளுக்கு ஒரு பணம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பணத்தை என்னோட ஒய்ஃபு கேட்டுட்டே இருக்காப்பா, கொடுத்துருப்பாங்க. நேரடியா நான் கொடுத்த பணத்தை கூட கேட்க மாட்டார். அல்லது என் பையன் சொன்னான், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அலுவலகத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆளை வேலை வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கவா இந்த வேலையை பாடுறா, நான் சொல்லலப்பா இந்த வேலையை, அவர் ஐயா செய்ய சொன்னாருப்பா, எனக்கு தெரியாது அப்படின்றார். இவர் நேரடியா அதை சொல்லி அதை பண்றதுக்கு பதிலா யாரையாவது ஒரு ஆளை துணைக்கு வச்சுக்கிட்டு அவங்கள சாக்கா வச்சு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள். இவங்க பெரும்பாலும் சொல்லக்கூடிய விஷயங்கள் கேட்டீங்கன்னா, கடவுள் எல்லாரையும் வச்சது போல என்ன வைக்கலப்பா, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான்ப்பான்னு சொல்லி வருத்தப்படுவார்கள். இவங்களை யாரா ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயத்துல வெற்றி பெற்றாங்கன்னா அவங்கள ரொம்ப பாராட்டுவார். நல்லா பண்ண, நல்லா வெற்றி பெற்ற, என்னாலதான்ப்பா முடியல, நீ ஜெயிச்சிட்டப்பா அப்படின்னு பாராட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு நபர்கள் பெரும்பாலும் தான் சொல்ல வைத்து நேரடியா சொல்வதற்கு பயந்து கொண்டு அடுத்த இவன் சொன்னா அவன் சொன்னான்னு சொல்றவங்க எல்லாமே இவங்க கண்டிப்பாக லார்ச் நபர்கள் தான். இதுக்கு ஒப்பிடுதல் பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மிமலஸோட கேரக்டர் என்ன? பயம், காரணத்தால் இருக்கக்கூடிய பயம். இன்னொரு ஒப்பிடுதல் கோர்ஸ், தன்னம்பிக்கையின்மை. மூன்றாவது ஒப்பிடுதல் ஹாலி, பொறாமை. இது மூணும் தான் எனக்கு கிடைச்ச அனுபவம். என்னோட என் மகனோட படித்த பையன், மகனோட கிளாஸ்மேட் ஃப்ரெண்ட், அவன் +2 எழுத போற நேரத்துல மக்கர் பண்ண ஆரம்பிச்சுட்டான். என்னடா பண்றான்னு கேட்டீங்கன்னா, இல்ல என்னால 12th எல்லாம் எழுதி பாஸ் பண்ண முடியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கான். என் பையன் சொன்னாப்பா, என்னப்பா இந்த மாதிரி இருக்கான், அவன் நல்லா படிப்பான்ப்பா, அவன் நல்ல ஃப்ரெண்டு தான் அவன். ஆனா இப்ப கொஞ்ச நாளா ஒரு பயம் வந்துருச்சு அவனுக்கு. ஏன்னா அவன் வீட்டுல அவனுக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சான். டேய், ஒழுங்கா 12th மார்க் வாங்கிடுறா, அப்பதாண்டா நம்ம அந்த பிக்கு சீட் வாங்க முடியும், இல்லைன்னா வாங்க முடியாது, அப்புறம் நீ பிஎஸ் தாண்டா படிக்கணும். இந்த மாதிரி இவங்களை சொல்லி சொல்லி அவனை அவனுக்கு சுமையை ஏற்றி விட்டதுனால விளைவாக பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டான். அந்த கண்டிஷன்ல இருந்தான். அதுக்கப்புறம் இவன்கிட்ட சொன்ன, டேய் நீ ஒண்ணு வேணாண்டா, அவனுக்கு நல்லா ஒரு மருந்து தரேன், இந்த மருந்து அவனுக்கு கொடு, என்ன சொல்லியே கொடுறா அவன்கிட்ட, எங்க அப்பா அவனை சாப்பிட சொன்னாருன்னு சொல்றா, இல்லைன்னா எனக்கு கூப்பிட்டு வர, நான் சொல்றேன், இல்லப்பா நான் சொன்னா கேட்பான்னு கொடுத்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் ஒரு வாரத்திலே நல்லபடியா ஆயிட்டான். அந்த 12வது வகுப்பு அந்த +2 ரிசல்ட்ல 2வது மாணவனாக அந்த பள்ளியில வந்தான். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக சொல்ல, எங்க பையன் கூட மார்க் கம்மி தான், அது வேற விஷயம். ஆனா அந்த பையன் அப்படி ஒரு திறமையான ஒரு பையன் அந்த திறமையை விட்டு வெளியில வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு வந்தது அப்படிங்கிறது தான் விஷயம். எனக்கு லைஃப்ல கிடைச்ச மிகப்பெரிய சக்சஸ். எங்க பையன் சொல்லுவான்ப்பா, அவன் உண்மையிலப்பா நான் கூட பயந்து போனப்பா, நல்ல பையன் இப்படி பயந்து ஓடுறானேன்னு நினைச்சேன், ஆனா அவனை காப்பாத்திருச்சு இந்த மலர் மருந்து அப்படின்ட்டு ரொம்ப பெருமையா சொல்லுவான். அற்புதம் அற்புதம் நிகழ்த்தும் மலர் மருந்துகள் தான் நான் சொல்லுவேன். இதனால் மிக்க நன்றி நண்பர்கள்.